கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி கேட்க காத்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று தியானிக்கிற வேத வசனமாவது லூக்கா 1:33. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சதா காலங்களில் ஆட்சி செய்கிறவர். ஹல்லேலூயா. யுக யுகமாய் அவர் ஆட்சி செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, தேவதூதன் மரியாளிடத்தில் தோன்றி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி, ஹல்லேலூயா, அந்த அம்மாவை வாழ்த்தி சொல்லிட்டு போறாரு. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா? அவர் பெரியவர், உன்னதமானவருடைய குமாரன். ஹல்லேலூயா. தாவீதின் சிங்காசனத்திற்குரியவர், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுகிறவர், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் சதா காலங்களிலும் அவர் ஆட்சி செய்கிறவர். இப்போ இருக்கிற ஆளுகை செய்கிற, உலகத்தில் ஆளுகை செய்கிறவர்கள் மிஞ்சி போனால் 5 வருஷம் ஆளுகை செய்கிறாங்க. அவங்களுடைய நல் நடக்க, ஜனங்களுக்கு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதெல்லாம் பார்த்து திருப்பி ஒரு 2வது தடவை ஒரு ஆட்சிக்கு வருவாங்க. இப்படி ஒரு 5 தடவை அப்படி வரலாம். அதுக்கு மேலே ஆயுசு நாட்கள் இருக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆனால் நம்மளுடைய தேவன் சதா காலங்களில் ஆட்சி செய்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுகிறது. பாருங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, இது வரைக்கும் தான் ஆட்சி செய்யணும், இது வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. அவர் எப்போதும் நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பேர் உண்டு, யூத ராஜசிங்கம், சாலேமின் ராஜா என்று பெயர். ஹல்லேலூயா. பாருங்க, சாஸ்திரிகள் ஏரோதின் இடத்துல வந்து என்ன சொல்றாங்க? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை நாங்கள் பணிந்து கொள்ள ஓடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி கேட்கும்போது அப்படி அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கவா? நான் தான் ராஜா. ராஜா இப்போ ஒருத்தர் தோன்றியிருக்காரா? அப்படியா? இந்த வானசாஸ்திரிகளாக சொல்கிறத பார்த்து அவருக்கு ஒரே பயம் நடக்கும். நான் தான் ஆளுகை செய்யணும், கடைசி வரைக்கும் நான் தான் ஆளுகை செய்யணும், அந்த எண்ணம் தான் அவருக்குள்ள. என்னுடைய ராஜ்யம் பறி போயிட போதா, நான் என்ன செய்வது என்று ஒரு பயத்தோடு, தன்னுடைய ராஜ்யம் பறி போக போகுது என்ற பயத்தோடு கூட இருந்தார். பார்த்தீங்கன்னா 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாரையும் என்ன பண்ண போறாரு? அவர் சாகடிக்க, கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த ராஜ்யம் நிலைக்கின்றீங்க. பிள்ளைகள் அழுகலோடும் புலம்பலோடும் கண்ணீரோடு அந்த ராமாவிலே அந்த சத்தம் ஜனங்கள் மத்தியிலே கேட்டுக்கொண்டிருந்தது. அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு வந்துடுச்சு. பாருங்க, ஒரு 2 மாதம் தான் உயிரோடு இருந்திருப்பார். அல்லேலூயா. ஜனங்க ஒருவேளை அவன் அந்த குழந்தைகள் எல்லாம், ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்றதுனால அடித்து தூக்கி அவனை சாகடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவனே அவர் என்ன பண்ணிருக்கலாம்? கொன்று போட்டிருக்கலாம். அப்போ பாருங்க, தேவ தூதன் வந்து மரியாள் இடத்துல சொல்றாரு, குழந்தையை கொலை செய்தவன் இப்போ என்ன பண்ணிட்டான்? மரித்து போயிட்டான், நீங்கள் திரும்பியும் போங்க. பாருங்க, நீ தலைமுறை தோறும் நீங்க நம்ம ஆடலான்னு சொல்லிட்டு எந்த கனவும் ஆன முடியாது. இப்போ இருக்கிற ஆட்சியில் கூட நான் ஆடுவேன், தலைமுறை தோடு ஆடுவேன், அப்படி ஆடுவேன், இப்படின்னு அதெல்லாம் கிடையாது. ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, அது வரைக்கும் தான். ஆனால் நம்மளுடைய தேவன் தலைமுறை தோறும் அவர் ஆட்சி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கால காலமாய், யுக யுகமாய் அவர் ஆட்சி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் எல்லாருடைய முகங்களில் இருந்து வலியும் கண்ணீரை அவர் துடைக்கிறவராக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆமேன். அப்படி பார்த்த நம்மளுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு கட்டதா அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் ஆளுகிறவர்களே வேதம் சொல்லுகிறது, ஆளுகிறவருடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கையில் விண்ணப்பங்களை கொடுப்பாங்க, மனுவை கொடுப்பாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஒத்தாசை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அவன் கண்டுக்கவே மாட்டான். ஆனால் தேவாதி தேவன் அவர் இடத்துல நம்ம கொடுத்தனா மனு உடனே விண்ணப்பத்துக்கு நமக்கு பதிலை அவர் என்ன பண்றாராம்? தருகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒடுக்கப்படுவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கிறார். யாரு? ராஜாதி ராஜா ஆளுகை செய்கிறவர் இவர் தான். நம்மளோட குடும்பத்தில் என்னென்ன தேவையோ ஒவ்வொரு நாளுக்கும் அது நம்மளுடைய தகப்பன் மாத்திரமே அவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. யாருடைய முயற்சியானாலும் அல்ல. தேவன் நம்மளுடைய கணவர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் உதவி கொடுக்கும்போது அந்த ஒத்தாசையின் மூலமாய் நம்மளுடைய குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி செல்கிறார். அவர்தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அல்லேலூயா. அவருடைய பிறப்பு இந்த சதா காலங்களில் ஆட்சி செய்வது, அவர் நம்மை மீட்கும்படியாய் உலகத்திலே அவர் வந்தார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.